வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்தால் புல்லிஸாக இருக்கும். ஃபஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு, ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே நமக்கு எப்போ ஃபால்னா 25,510 24,510 விட்டு இறங்கினா மட்டும்தான் இறங்கிறது வாய்ப்பு. என்ன தான் இந்த செகண்ட் சப்போர்ட் விட்டு இறங்கினாலும் மார்க்கெட் இருந்தால் ஃபால் ஆக அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. இது விட்டு இறங்கினா மட்டும்தான் ஃபாலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நடந்த ட்ரேடோட அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் தான். கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு, 12 மணி வரைக்கும். அப்புறம் 12 மணிலேருந்து மார்க்கெட் முடிய வரைக்கும் ஒரு ரேஞ்சு, இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இது கிட்டத்தட்ட 4ஆவது நாள் இன்றைக்கும் சைட்வேஸாக இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்புமே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணியா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி இறக்கம் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க, ஆனால் பிரேக் பண்ண பிறகு அந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஃபுல் சைட்வேஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட கிடையாது. 53,200க்கும் 53,250 260 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு மார்க்கெட். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கடந்த எத்தனை நாள், 1 2 3 4 5 நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஒவ்வொரு கேண்டலோட லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுதான் நம்ம 24,510 சொல்லியிருப்போம். அதே போல் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது தான் தெரியுது நாளைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,691 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 24,857, 24,956 அடுத்தது. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,510 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,342, அடுத்து 24,139. சரி, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதுக்கு கீழே ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுறேன். ஏன்னா அந்த அன்றைக்கி நடந்த அந்த அந்த பேரிஸ் கேண்டலோட லோவுக்கு கொண்டு வந்துடுவோம். ஒரு நிமிஷம், செலக்ட் ஆகவில்லை. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு ஃபால் தான் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது நேற்றோட ஹை, இதை பிரேக் பண்ண பட்சம் 24,690 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இதுக்கிடையில் மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்க வாய்ப்பு. மறுபடியும் இது பிரேக் பண்ணால் ஃபால் பெருசாக போட்டுருவோம். அதை போல் மேலே பிரேக் பண்ணாலும் மேலே அப்சைடுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 24,950 வரைக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரிஸ் கேண்டில் தான். இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால்னு சொல்லிடலாம். கரெக்டாக அதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கே நிற்கிது. சப்போர்ட் எடுக்கல, அது தொடவே இல்லை இன்னும் சொல்ல போனால். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 53,357, சாரி 53,537. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,648, அடுத்து 53,868. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 53,160, அடுத்து 52,850, 52,563. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கிற வாய்ப்பு. இன்னும் இது அதாவது 52,850 பிரேக் பண்ண பட்சத்தில் இன்னும் இந்த தேர்ட் சப்போர்ட்டை தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் 53,000 அதாவது நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொடுத்துருக்க தேர்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. இதில் ஒரு சின்ன எல்லோ ஜோன் போடுறேன். இது கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனுக்கும் இந்த ரேஞ்சுக்கு இடையில் ஒரு ரேஞ்ச் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில்
மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியலைன்னா மார்க்கெட்டில் அடுத்தது இங்கேருந்து கூட ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் தெரியுது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோனுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் அதிகபட்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.